என் கூட்டாளி அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்களை தலைப்பணிந்தே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாங்கள் வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜனநாயகன் படம் ஒரு மாதிரி நொந்து நூடுல்ஸ் ஆகி வெளிவந்துருச்சு. முதல்ல இதை விஜயே ரிலீஸ் பண்ணார். அதாவது இவருக்கு ஏகப்பட்ட ஒடுக்குமுறைகள், அதாவது அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் என்னென்ன அலப்பறை பண்ணாங்கங்கிறத நாங்களே பார்க்குறோம். அப்போ விஜய் தான் போனால் போகுது ஒரு மூணாவது மனுஷன்கிட்ட சொல்லி அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சார். ஏன் ரிலீஸ் பண்ண வச்சார்? முதல்லையே அதாவது ஃபோனில் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படி ரிலீஸ் பண்ண வச்சார் அப்படின்னா, ஜனநாயகன் படம் வாக்கெடுப்பிற்கு முன்பு வரணும், கட்டாயம் வந்தே ஆகணும். இந்த படத்தில் தான் தேர்தலில் ஜெயிக்க போகிறதும் தோக்க போகிறதும். ஸோ இந்த படத்தில் முக்கியமான காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கு. அதாவது இவர் வின் பண்ண போவதற்கு முக்கியமான சில காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கு. வசூலை விட அதுதான் முக்கியம் விஜய்க்கு. அதனால் இவர் முன்னுக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தார். படம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டு பரவாயில்ல, எல்லாருமே பார்த்துட்டு போங்கடா, எல்லாருமே மொபைல் ஃபோன் வழியாவோ இல்லை டேப் வழியாவோ லேப்டாப் வழியாவோ பார்த்துட்டு போங்கடா அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருந்தார் இந்த படத்தை. அது ஒரு தேர்தலுக்கான ஒரு சூத்திரமே, தேர்தலுக்கான ப்ரொமோஷன் வீடியோ தான் அது அந்த படம். அதை தொடர்ந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி 2-3 பேர்த்த ஜெயிலில் பிடிச்சும் போட்டிருந்தார் விஜய். சரி, அதே ஜெயிலில் போட்டாங்களா உள்ளுக்கு இருக்காங்களா அது தெரியலை, அது ஒரு நாடகம்தான் அப்படிங்கிறாங்க சில பேர். சரி, இந்த முறை வந்தது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த முறை தான் வசூலுக்காக அந்த படம் வந்துருந்துச்சு. எல்லாருமே போயிட்டு பார்த்துருந்தாங்க, நான் கூட போயிட்டு பார்த்துருந்தேன். அதாவது சில விஷயங்களை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கு. ஸ்டாலின் அரசாங்கம் இருக்கப்ப இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடவே இல்லை. சரி, இந்த படத்தை ஸ்டாலின் தான் முன்ன வெளியிட்டார். அதாவது கள்ளத்தனமாக ஸ்டாலின் தான் வெளியிட்டார், இந்த படத்தோட வசூலை கெடுக்கிற விதமாக ஸ்டாலின் தான் வெளியிட்டார் அப்படிங்கிறாங்க சில பேர். ஸ்டாலின் ஏங்க வெளியிட போகிறாரு? இது தேர்தலுக்கான ஒரு ப்ரொமோஷன் வீடியோ தான். அதையே எல்லோரும் பார்த்துட்டு போகட்டும், எல்லோரும் விஜய்க்கு ஓட்டு போகட்டும் அப்படின்னு ஸ்டாலினே வெளியிட போகிறாரு. ஸோ ஸ்டாலின் முன்ன வெளியிட்டது ஸ்டாலின் விட்டு வேலை இல்லை, விஜய் விட்டு வேலையாகத்தான் இருக்கக்கூடும்னு சில பேர் சொல்கிறாங்க. சரி, ஏதோ எப்படியோ நடந்து முடிஞ்சு. அதை தொடர்ந்து விஜய், நான் கூட என்னமோ நினச்சிருந்தேன், அதாவது விஜய் எப்படிடா முதல்வராக போகிறாரு, இந்த படத்தை எப்படா வெளியிட போகிறாரு, இந்த படம் இப்போ வெளியிட்டதாகவே இருக்க போகுது, இந்த மாதிரி கள்ளத்தனமாக வெளியிட்டதாகவே இருக்க போகுது, இனிமேல் முதல்வராக விஜய் இந்த படத்தை வெளியிடுறது நடக்காத காரியம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் எல்லாமே நினச்சிக்கிட்டு இருந்தோம். கடைசியாக விஜய் வந்தார் ஆட்சிக்கு, படத்தை வெளியிடவும் செய்தார். இந்த படத்தை பொறுத்த அளவில் ஒரு கேம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது இந்த படம் விஜய் இல்லை, விஜய் இல்லாமல் விஜய் படம். அதாவது ஏஐ தொழில்நுட்பம், ஏஐ தொழில்நுட்பத்தில் பார்க்க வேண்டிய, அதாவது ஏஐ தொழில்நுட்பத்திலே மிதமிஞ்சிய காட்சிகள். முழு படமுமே ஒரு ஏஐ படமாக தான் இருந்துச்சு. அதை விடுத்து இன்றைக்கி தியேட்டருக்கு வந்தவங்களாம் அழுதுருந்தாங்க. உண்மையாலுமே ஒரு ஏக்கத்தோடு பார்த்துருந்தாங்க. அதாவது விஜய் இனி படம் நடிக்க போகிறது இல்லை, இதுதான் அவரோட கடைசி படம் அப்படின்னு அழுதுகிட்டு பார்த்தாங்க ரசிகர்கள். அதாவது ரசிகர்கள்னு சொல்ல இயலாது, விஜய் ரசிகர்கள்னு சொல்ல இயலாது, விஜய் ரசிகர்கள் அல்லாதவர்களும் படம் பார்க்க வந்திருந்தாங்க. படம் பார்க்க இனி இப்படிப்பட்ட ஒரு ஹைப்போட, அதாவது விஜய் முன்னணி நடிகர், தமிழுக்கே ஒரு முன்னணி நடிகராக இருந்தார். இப்போ அதாவது ரஜினியோட காலத்தில் அவர் போயிட்டார். ரஜினி, கமல், சிவாஜி அப்படிலாம் போயிட்டாங்க. இப்போ விஜய்கிட்ட காலத்தில் ஹைப்பில் இருந்தார், உச்சத்தை தொட்டார். விஜய் ரசிகர் அல்லாதவர்கள் கூட பார்ப்பாங்க. அந்த வகையில் ஏகப்பட்ட கலெக்ஷன். அப்படியாப்பட்ட ஒரு நடிகர் இழந்துட்டோம். இருந்தாலும் கூட
ஒரு சந்தோஷம். அவர் முதல்வராக வந்துட்டார். முதல்வர் வந்து தமிழ்நாட்டையே ஆட்சி செய்கிறாரு. அது ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயம். விஜய் இன்னும் ஒரு படம் நடிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனால் நடித்தா நல்லாயிருக்கும். ஏன்னு சொன்னால் இவர் அரசியலுக்கு வந்துட்டார். இனி படத்தை ஒதுக்கி வைக்காமல், திரைப்பட வாழ்க்கையை ஒதுக்கி வைக்காமல் ஒரே ஒரு படம் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதை விட விஜய் பேசுகிறாரு, இந்த விஜய் அப்படி இப்படின்னு விஜய்னே பேசுகிறாரு. அதாவது கரூரில் இருக்கட்டும், மற்ற இடங்கள்ல இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் பேசுகிறப்ப விஜய்னு விஜயை பற்றியே பேசுகிறாரு. விஜய் பார்த்துக்குவான், இந்த விஜய் வந்து நிற்பான் அப்படின்னு விஜய்னு தான் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து தண்ட கட்சியை தான் முன்னிலைப்படுத்தணும். தாவேக தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை தான் முன்னிலைப்படுத்தணும். எல்லாமே அப்படி தான் முன்னிலைப்படுத்துவாங்க, கட்சியை தான் முன்னிலைப்படுத்துவாங்க. அந்த மாதிரி கட்சியை தான் முன்னிலைப்படுத்தணும். இவர் தன்னையே முன்னிலைப்படுத்திக்கிறாரு. இது இப்போ ப்ளஸ்ஸாக இருக்கலாம், சில மைனஸ்கள் வர்றப்ப அது வந்து விஜயை நேரடியாக தாக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், விஜய் இந்த மாதிரி பேசுகிறது வந்து ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். விஜய் தமிழக வெற்றி கழகம் பார்த்துக்கும், தமிழக வெற்றி கழகம் கவனிச்சுக்கும், தமிழக வெற்றி கழகமான நாங்கள் உங்கள் பக்கம் இருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அது கட்சி சார்பாகவே நடக்கும். அப்போ அதாவது உண்மையை சொல்ல போனால் கட்சி தலையில் போட்டு ஒரு தப்பிச்சிடலாம். விளங்குதா? இப்போ கட்சி தலையில் போட்டுட்டு ஒரு பேசாட்டு கொஞ்சம் ஒதுங்கியிருந்து இந்த விஷயத்தை பார்க்கலாம், ஏதாவது பிரச்சனை வந்தால். இப்போ விஜய் மேலேயே தான் நான் பார்த்துக்கிறேன், நான் உங்களை கவனிச்சுக்கிறேன், விஜய் செய்வான் அப்படின்னு சொல்கிறனால ஏதாவது ஒரு ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு வைப்போமே, அப்போ இவரே வகை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார். ஸோ விஜய் வந்து இந்த விஷயத்தை ஒழுங்காக கையாண்டு, கட்சி தான் இதை செஞ்சு தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் முழு பொறுப்பு இருக்குது, தமிழக வெற்றி கழகம் பார்த்துக்கும் அப்படின்னு கட்சியை முன்னிலைப்படுத்தினார்னா பெட்டராக இருக்கும். அதை விட இந்த பேச்சுக்கள் ஒரு நடிகனுக்குரிய பேச்சுக்களாகவே இருக்குது. அதாவது ஒரு கதாநாயகன் அப்படிங்கிற ஒரு அந்த விஷயத்துலேருந்து வெளியே வாங்க விஜய். இன்னும் கதாநாயகன் தன் படத்தில் நடிக்கிற மாதிரியே இன்னமும் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது செய்யக்கூடாத ஒரு விஷயம். பரவாயில்ல, இனி புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இரும்பு இலக கண்டால் கொல்லன் ஓங்கி அடிப்பான். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் கூட்டாளியான குரோயல். பாய், டேக் கேர்.